ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பும் அப்புறம் மீன் வந்து வறுவலும், சரிங்களா? இப்போ வந்து இந்த குழம்புக்கு இந்த சாலை மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாலை மீன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாலை மீன் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் மற்ற மீன் குழம்பை விட இந்த மீன் குழம்பு விசேஷமான ருசி கொண்டது. இதை வந்து இது உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் எப்போவுமே மீன் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினாலும் இந்த மீன் கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ வாங்கிடுவேன். இந்த மீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள், அது 1 கிலோ இருந்தது. கொஞ்சம் மீடியம் சைஸ் மீன் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அந்த மீன் வந்து இது பொரிக்கிறதுக்காக இந்த மசாலாலாம் தடவி வறுத்து தனியாக வச்சுக்கணும், சரிங்களா? இது குழம்புக்கு, இது வந்து வறுக்கிறதுக்கு. இப்போ அதுக்கு மசாலா, குழம்புக்கு மசாலா அரைக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வத்தல் ஒரு 10-12 வத்தல் வச்சுருக்கேன், நல்ல சிகப்பு வத்தலாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மல்லி 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சீரகம் பாருங்கள், சீரகம் வந்து 1 டீஸ்பூன். அப்புறம் பெப்பர், மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 3 பழம். அப்புறம் வந்து அதுக்கு போடுறதுக்கு பச்சை மிளகா ஒரு 3 மிளகா. அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா. இது தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் தேங்காய். இவ்வளோதான். நான் வந்து இதெல்லாம் இப்போ வறுத்துடலாம். நான் வறுக்கிறத காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வாணலி வச்சுக்கிறேன். இதுக்கிடையில் இந்த இவ்வளோ புளி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். வாணலி சுடட்டும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். குழம்பு தாளிக்கும் போது நம்ம வந்து நல்லெண்ணெயில் தாளிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் போடுறேன், எல்லாத்தையும் ஒன்றா போடலாம். அப்புறம் வந்து தனியா போடுறேன், அப்புறம் சீரகம் போடுறேன், மிளகு எல்லாம் போட்டாச்சு. இது அப்படியே நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். தீயை பாதிக்கும் குறைச்சிட்டேன். ஒரு 1/4 தீ தான் வச்சுருக்கேன். நிதானமாக வறுக்கணும். அப்போ தான் அந்த வத்தெல்லாம் கருகாது, எதுவுமே கருகி போகாமல் நல்லா வறுபடணும், மணம் வரணும், அந்த அளவு வறுக்கணும். அது கூட வந்து ஒரே ஒரு இது வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எப்போவுமே நான் அந்த கருவேப்பிலை போடுவேன், அது இந்த மணத்துக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் வந்து நம்ம தேங்காய் இது வந்து தனியாக அரைக்கணும். இந்த மசாலாக்களை முதல்ல பவுடர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். இங்கே பாருங்க, வறுபட்டுட்டு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் ஆறின பிறகு தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ வந்து அந்த மீன் வறுக்கிறதுக்காக மசாலாக்கள் சேர்த்துக்கணும், சரியா? இதில் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூனு. 1.25 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஏன்னா மீன் நிறையா இருக்குது, 1 கிலோ மீன் இல்லையா? தனியா 2.5 கூட போடலாம். 2.5 போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். அப்புறம் வந்து சாதாரண இது மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் உப்பு. அப்புறம் வந்து ஒரு சின்ன லெமனில் 1/4 புளிஞ்சு விட்டுக்கிறேன், சரியா?
கொஞ்சமாக விட்டால் போதும், ரொம்ப போட்டால் புளிக்கும். அப்புறம் இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் அது கூட விட்டு குழப்பிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிடுவோம். தண்ணி இந்த மசாலா விரவி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும், நம்ம மீனில் தடவி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்மாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சரி, நான் இப்போ கான்மாவும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக கான்மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன், ரொம்ப போடலை. அதையும் சேர்த்து இப்போ இந்த மீனை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோம்னா அது வந்து பொரிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மீனை விரவி காட்டுறேன். இப்படியே எல்லா மீன்லேயும் விரவி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வச்சுட்டு இந்த உங்களுக்கு இந்த மசால் வந்து நம்ம குழம்புக்கு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லா பொருட்களையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன். ஒரு ஜாரில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு சுற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். இப்போ அந்த மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இனி வந்து தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூ ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நம்ம வந்து ஜாரில் எடுத்தாச்சு. அது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டு அரைச்சோம்னா நல்ல மையாக அரைப்படும். அதுக்காக எப்போவும் இந்த தக்காளி பழம் போட்டு தான் நான் அரைப்பேன். இந்த ஒரு சுற்றிட்டு அப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டாது. கொஞ்சம் அரைக்கணும். அந்த கொஞ்சம் ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் போடணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே ஒரு கைப்பிடி வெங்காயத்தை போட்டு சுற்றிட்டோம்னா வந்து குழம்பு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இந்த குழம்புக்கு வேண்டிய தேங்காய் ரெடி ஆகிட்டு, இனி வந்து குழம்ப கூட்டி விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம். எனக்கு கட் பண்ணுறதை விட ஒரு சாப்பர் வச்சுருக்கேன், டக்குன்னு அதில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். இப்படி போட்டோம்னா நம்ம வந்து உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. வெங்காயத்தையும் போடுறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 வெங்காயம் இருக்குது. அவ்வளோதான். இனி நம்ம குழம்ப கூட்டி விட்டுற வேண்டியதான். அதுக்கு ஒரு பேன் எடுக்கிறேன். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லா க்ளீனாக துடைச்சிக்கலாம். துடைச்சிட்டு எண்ணெய் விடுறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் விடுறேன். கிட்டத்தட்ட ஒரு கூலிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு, இந்த கடுகு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு போட்ட கையோடைய அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். இந்த மீன் குழம்புக்கு வெந்தயம்னா நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக வெந்தயம் போடாமல் தாளிக்கவே கூடாது. இது நல்லா வதங்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் செவக்கணும். செவத்தப்புறம் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் இவ்வளோத்தையும் போடணும். அதோட இந்த ஒரு 5-6 வெள்ளைப்பூடு அரிசி வச்சுருக்கேன், அதையும் சும்மா ரஃப்பாக 2ஆக கட் பண்ணி போடணும். அதனால் கொஞ்சம் நல்லா குழஞ்சிச்சின்னா முழுசாக இருக்காது, அதனால் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயமும் நல்லா செவந்துட்டு, இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, இனி இதை போடுறேன். வெங்காயம் எவ்வளவு சின்ன வெங்காயம் போடுறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 4 பச்சை மிளகாயை இப்படி வந்து கீரி போட்டுக்கணும். இப்படி கீரி ஒரு 3 இல்லைன்னா 4 மிளகாயை அது கூட சேர்த்து போட்டுக்கணும். இந்த மிளகாயும் அந்த மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், மணமும் நல்லா இருக்கும். ஒரு 4 மிளகாய் போடுறேன். எப்போவுமே இந்த மீன், மட்டனு, சிக்கன் இதெல்லாம் வந்து காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாக்களை சேர்ப்போம். மசாலாக்கள்லாம் நல்லா தண்ணி விட்டு கொதிச்ச அப்புறம் தான் கடைசியாக மீனை போடணும். இது கடையில் இந்த தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுறேன், அப்போ அதுவும் வதங்கும் நல்லா. ஒரு பழம் வந்து அரைச்சிருக்கோம், இப்போ மீதி 2 பழம் இருக்குது, புளியும் கரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் தக்காளி பழத்தை பார்த்து மிதமாக போட்டுக்காங்க. இது கூடயே கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்குனோம்னா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் கல் உப்பு தான் போடணும். எப்போவுமே இந்த டேபிள் சால்ட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, கல் உப்பு தான் நல்லது. கல் உப்பு சேர்த்துக்காங்க. அதே போல் திரும்பி நானும் இதே தான் சொல்வேன், எண்ணெய் மட்டும் தயவுசெய்து மரச்செக்கு இல்லை ஆட்டின சுத்தமான எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். வந்து கொஞ்சம் காசு செலவாகும், ஆனால் நம்ம ஹெல்த்து முக்கியம்.
அதனால் ஹெல்த்துக்காக அதை கொஞ்சம் செய்யுங்க. நாங்கள்லாம் அப்படி தான் செஞ்சிகிட்ருக்கோம். முன்னாடிலாம் கடையில் உள்ள எண்ணெய் தான் வாங்கி வாங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்படி வாங்குறதில்ல. நாங்களே ஒரு செக்கில் போய் அங்கேயே எள் கடலையெல்லாம் வாங்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டோம்னா, கருப்பட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா நல்லா ஆட்டி தந்துடுறாங்க. கண்ணு முன்னாலேயே ஆட்டி வாங்கிட்டு வந்துடும். கொஞ்சம் சிக்கனமாக செலவழிச்சிட வேண்டியதுதான். ஒரு 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 2 டீஸ்பூனாக ஊற்றிக்காங்க. வந்து உடம்புக்கும் நல்லது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சின்ன வெங்காயம் வந்து சமையலில் சேர்த்துக்கிட்டா வந்து அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளட்டில் வந்து அந்த ரெட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணால் அது ரத்தத்தில் உள்ள அணுக்களை குறைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இது உண்மைங்கிறது தெரியாது. நான் மேக்சிமம் வந்து பல்லாரி வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நல்லதே சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிற காலத்தில் வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறது முக்கியம் இல்லையா? நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் பாருங்கள். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்து கடைசியாக போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கட்டும், வதங்கின போல பார்ப்போம். இப்போ வந்து இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு மசியணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த அரைச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா அரைச்சதை போட்டுறேன். கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். அப்புறம் அது கூட இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, கலருக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடணும், மஞ்சத்தூளும் போட்டுறேன். உப்பு வந்து வதங்குறதுக்காக போட்டேன், ஏற்கனவே போட்டுக்கிறேன். அதனால் அந்த இதோட நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம தேங்காய் அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டுறோம். இந்த தேங்காய் அரைச்சோம்ல, தேங்காய், தக்காளி, அப்புறம் வந்து அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை வந்து போட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த தண்ணியை நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கிடணும். இது வந்து போன வீடியோவில் ஒரு மீன் குழம்பு போட்டிருந்தேன். அது வந்து வெறும் பொடிகளை அப்படியே போட்டு குழம்பு வச்சோம். ஆனால் இப்போ வந்து வறுத்து அரைச்சி அதை வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் மீன் குழம்பு. வந்து சில பேர் சொல்லுவாங்க இப்படி செய்கிறது செட்டிநாடு ஸ்டைலும்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து இப்படி செய்வாங்க. நான் வந்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு யாரையும் நான் பார்க்கவும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை, வந்து அதன்படி நான் செய்கிறதும் இல்லை. இப்போ வந்து இந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் தண்ணி தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. தண்ணி இன்னும் ஊற்றனா ரொம்ப திக்காக இருக்குது. ஏன்னா மீன் வந்து உள்ள நல்லா மூழ்கி வேகணும் இல்லையா? இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். கரண்டியை மாற்றிடுவோம். இந்த கரண்டி போட்டுக்கலாம். டீ ஹையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குழம்புக்கு உப்பு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த புளியை ஊற வச்சோம் இல்லையா, அதை இப்போ கரைச்சி இந்த டைமில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உப்பெல்லாம் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது. இப்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ மீனை போடுறேன் பாருங்கள். இந்த குழம்பு வந்து ஹையில் தான் இருக்குது. இந்த மீனை போட்டுருவோம். போட்டுட்டு மூடி வச்சுருவோம். தீயை வந்து பாதி ஃப்ளேம் வச்சுக்கிடுவோம். ரொம்ப வச்சோம்னா மீன்லாம் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பாதி ஃப்ளேம் வச்சுக்கிடுவோம். இந்த மீன் எல்லாத்தையும் போட்டுறேன். 1/2 கிலோ மீன் கரெக்டாக இருக்குது. குழம்புக்கு சரியாக இருக்குது. இப்போ வந்து அதை மூடிடலாம். கொஞ்சம் அந்த மீனெல்லாம் உள்ளே இப்படி தண்ணி விட்டுருவோம். ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டோம்னா ஒரு மாதிரி உடஞ்சிரும். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் மூடி வைக்கிறேன். தீயை பாருங்கள், பாதி ஃப்ளேம் வைக்கிறேன். பொதுவாக நின்று வேகட்டும். அந்த உப்பு மசாலாம் பிடிக்கணும் இல்லையா, அதனால் அப்படி வைக்கிறேன். சரி, அது ஒரு 5 நிமிஷம் கொதித்து அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து இந்த மசால் தடவி வச்சுருக்கோம்ல, மசாலாக்களை போட்டு அது கிட்டத்தட்ட 1 ஹவராக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அதை பொரிச்சிருவோம். அதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் விடுறேன். இதுவும் வீட்டில் தேங்காவை ஆட்டி எடுத்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். இப்போ இந்த மீனை ஒன்றா போட்டுருவோம். மீதி மீனை அடுத்த செட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு பாதி ஃப்ளேம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் வெந்த அப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். இப்பயே மாற்றி போடக்கூடாது, உடஞ்சிடும். இது வந்து அந்த மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கான் மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ரொம்ப போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து இந்த மீன்லாம் வெந்துருச்சு. இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, உடஞ்சிரும். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த சாலை மீன் வந்து சின்ன மீன் இல்லையா, சீக்கிரமாக இருந்துடும். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அதோட சரி கொடுங்க. இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வந்து மாற்றி போட்டுடலாம். மெதுவாக உடையாமல் மாற்றி போடணும். பாருங்கள், இப்படி கவனமாக மாற்றி போடணும். இந்த மசாலாக்கள்லாம் கலராமல் மீனில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு. உங்களால் முடியலைன்னா ஒரு கரண்டி வச்சுக்கிட்டு மாற்றி போடணும். கொஞ்சம் கவனமாக மாற்றி போடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இது வெந்துடும். அப்புறம் வெந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போ மீன் பொரியல் வந்து முடிஞ்சு போச்சு. நல்லா வறுபட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம்.
மீன் குழம்பு வச்சாச்சு, மீன் வறுத்தாச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.